அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மோடி, அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவின் தலைவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலைக்கு பயந்து பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய சீட்டை குறைக்கும் புதிய கணக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு காலத்துல பாஜக எங்க இருக்கு, நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி என்று விமர்சனம் செஞ்சு ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு காலத்துல வராத வந்த மாமணியாக தமிழக பாஜகவின் தலைவராக வந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு காலத்துல தமிழக பாஜக நகரம் கிராமங்கள் தோறும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் பாஜகவை பத்தி பேச வச்சவர் அண்ணாமலை அவர்கள். பாஜகவின் தொண்டர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து பணி செய்ய வைத்தவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் தலைமையில் புதிதாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி 18% வாக்குகளையும், தனிப்பட்ட முறையில் பாஜக 11% வாக்குகளையும் பெற்று தமிழகத்தில் மிக முக்கியமான 3வது எதிர்க்கட்சியாக உருவாக்கியவர் அண்ணாமலை அவர்கள். கடந்த காலங்களில் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் எவருக்கும் இல்லாத ஒரு தைரியம் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது. அந்த தைரியத்தை தான் பாஜகவின் நிர்வாகிகளுக்கு கொடுத்தார். அதனுடைய பலன்தான் இன்று தமிழக அளவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் பெற்ற வாக்கு சதவீதத்திற்கு ஏற்ற சீட்டு வேண்டும் என்பது டெல்லி அடம் பிடித்து காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய உழைப்பை உழைத்து 11% வாக்கை பாஜகவில் பெற வைத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். இதை கண்டு பயந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி தலைவர்களையே பேச வச்சு விமர்சனம் செய்ய வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய கொங்கு மண்டல லாபியில வேறொரு தலைவர் வந்துவிடக் கூடாதுங்கிற எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் தலைவரை வைத்து அண்ணாமலைக்கு எதிராக பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர், இந்த கிஷோர் சாமி, இவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வாங்கிய இதுக்காக தான் அண்ணாமலைக்கு எதிராக இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு காலத்துல அண்ணாமலைக்கு ஆதரவா களத்துல வேலை செஞ்சவங்க தான். ஆனா இன்னைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கொங்கு மண்டலத்திலிருந்து வேறொரு தலைவர் தனக்கு எதிராக வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆழமா பதிஞ்சு இருக்குங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பாஜகவுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்து வெற்றி பெற்றா நம்ம பகுதியிலிருந்து ஒரு தலைவர் எமர்ஜ் ஆயிடக்கூடாது, அது பிற்காலத்துல நமக்கு எதிராக தன்னுடைய மகனுக்கு எதிராக பாதிப்பா அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம், பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அதனாலதான் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க முடியாது, குறைவாக தான் கொடுக்க முடியும். கடந்த முறை 20 தொகுதி கொடுத்தோம், இந்த முறை 5 தொகுதி சேர்த்து 25 தொகுதியாக கொடுக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துதான் அமித்ஷா அவர்கள் டெல்லி வர வச்சு கடுமையா டோஸ் விட்டதா ஒரு தகவல் வருகிறது. கடந்த தேர்தல் டைம்ல பாஜக பெற்ற வாக்குக்கு ஏற்ற சீட்டு வேணுங்கிறதா அமித்ஷாவோட எண்ணமும் அண்ணாமலையின் எண்ணமும் இதுதான். இதுக்கெல்லாம் விடாப்பிடியாம அவ்வளவு கொடுக்க முடியாது, கடந்த முறையோட 5 இடம் சேர்ந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமா இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த எண்ணம் நிச்சயம் ஈடு ஏறாதுங்கிறது தான். கடந்த முறையை காட்டிலும் 5 சீட்டு நீங்க கூடுதலா கொடுத்தாலும் பாஜகவின் வாக்கு ஏடிஎம்கேக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அப்படிங்கிறதான் பாஜகவின் கீழ்மட்ட தொண்டர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டிங்கிறது அவருக்கு இல்லை. இன்னும் அவரை ஒரு மாஸ் லீடரா தமிழக மக்கள் இன்னும் ஏத்துக்கல. ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களே அண்ணாமலைக்கு எதிராக பேசினாலும் கூட அண்ணாமலை மாஸ் லீடர் இல்ல, மாச வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கட்சியோட வெற்றி தான் ரொம்ப முக்கியம். ட்ரோல் செய்யப்பட்ட பல தலைவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பணியாற்றியவர்கள், அவர்களுக்குள்ளாத ஒரு முக்கியத்துவம் அண்ணாமலை எதற்கு அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவின் தலைவர்களே கடுமையா விமர்சனம் செஞ்சாலும் கூட மாசு இல்லாம தமிழகத்துல வேலை ஆகாதுங்கிறது தான். ஏன்னா கடந்த காலகாலமாவே பாத்தீங்கன்னா கலைஞருங்கிற ஒரு மாசு இருந்துச்சு, எம்ஜிஆருங்கிற ஒரு மாசு இருந்துச்சு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ங்கிற ஒரு மாசு இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்டாலினுங்கிற ஒரு மாசு இருக்கு. ஆனா ஏடிஎம்கேல அப்படி ஒரு மாஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படிங்கிறதான்.
அந்த மாஸ் இல்லாததுனாலதான் அதனுடைய வாக்காளர்கள்லாம் இன்னைக்கு பல கட்சிகளுக்கும் சிதறி போய் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு புதுவரவா வந்த விஜய்ங்கிற ஒரு மாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாடி இளைஞர்கள் அணிதிரள்றத நம்ம பாக்குறோம். தமிழ்நாடு எப்பவுமே மாஸ் லீடர்களை மையமா வச்சுதான் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாஸ் லீடர்களை வச்சுதான் கொள்கையை கொண்டுட்டு போய் சேர்த்துறாங்க, மக்களை ஈர்க்கிறாங்க, ஓட்டு வாங்குறாங்க. அந்த மாஸ் இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. அந்த மாஸ் லீடர் தான் தமிழக பாஜகவிற்கு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவோட தலைவர் நயினார் அவர்கள் அந்த அளவிற்கு எடப்பாடியோட சீட்டு பேரத்துல கடுமையா இல்லை அப்படிங்கறதான் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், நயினாரா இருக்கட்டும், தமிழிசை, வானதி, இவர்கள் எல்லாமே தனக்கு வேண்டிய ஒரு சீட்டு, தான் வெற்றி பெறத்துக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க எண்ணமா இருக்கு. கடந்த காலத்துல வாங்கிய வாக்குக்கு ஏற்ற சீட்டு வந்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு யாருக்குமே துளியும் இல்லை. இததான் அண்ணாமலை அவர்கள் கடுமையா எதிர்க்கிறாரு. கடந்த காலத்துல பெற்ற வாக்குக்கு ஏற்ற சீட்டு வேணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக பாஜகவிற்குள்ளான சீட்டு பெறும் இன்னும் இழுத்துட்டு போகுதுங்கிறது தான் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே கூட்டணி உடையக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு அவர்கள் நிக்கக்கூடிய ஒரு தொகுதி நமக்கு சாதகமா வேணும், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியா கேட்டு பெறணுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையா டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பேரத்துல பாஜகவோடு இருக்கக்கூடிய தலைவர்களே ஹீல்ட் ஆகி போறாங்க அப்படிங்கிறதா நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சமயத்துல கூட பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் அண்ணாமலையின் மீது கடுமையா விமர்சனம் வச்சாங்க. அந்த குஷ்பு அவர்கள் எப்ப இந்த கட்சிக்கு வந்தாங்க? நேத்து இந்த கட்சிக்கு வந்துட்டு தேர்தல் காலத்துல மட்டும் முகத்தை காட்டிட்டு சீட்டு வாங்கி தேர்தலில் நின்றுட்டு பாஜக வெற்றிக்கு எந்த விதமான துள்ளியும் பங்களிக்காம நேரடியா தேர்தலில் மட்டும்தான் போட்டியிடுவேன், மற்ற டைம்ல நான் என்னுடைய நடிகைக்கு உண்டான என்னோட தொழில், என்னோட வியாபாரத்துக்கு உண்டான வேலையை நான் பார்க்க போயிருவேன், கட்சி எக்கேடு கெட்டு போனா அப்படின்ட்டு போறவர் அண்ணாமலை அல்ல. கடுமையா திமுகவுக்கு எதிராக போராடி கடுமையா கட்சியை வளர்த்தவர் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்களுடைய ஒரு எண்ணம் எல்லாம் பாஜக விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிறதா தான் இருக்கு. ஆனா குஷ்பு அவர்களுடைய வீட்டுல அவரது கணவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பாஜகவிலே இருக்கணும், ஒரு புதிய கட்சி நோக்கி போயிடக்கூடாது, தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சி நிலைக்காது, நிரந்தரம் இல்லை, அது கடந்த காலத்துல பல தலைவர்கள் வந்தது எல்லாமே நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க பாஜகவிலே பயணிக்கணும் அப்படின்னு தான் குஷ்பு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே பேசுறாங்க அப்படிங்கிறதா நமக்கு எல்லாம் செய்தி வருது. இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி அண்ணாமலை எதிராக பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ணாமலையோட பேச்சு பிடிக்குது அப்படின்லாம் அவர் பேசுறாங்க. ஆனா அண்ணாமலையே ஒரு தலைவரா ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான். தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின்னுன்னு தான் நம்ம பேசணும், அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னுன்னு நம்ம எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது குஷ்பு பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாமே கடுமையா உழைச்சிருக்காங்க, கட்சிக்கு அவங்கவுங்களால காலகட்டத்துல என்ன முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது உண்மைதான், நம்ம அதையெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாத்தி வாக்கு வாங்கி பாஜகவை ஒரு அரியாசனத்தை ஏற்ற அளவிற்கு மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான்ங்கிறத மறுக்கவும் முடியாது, மாற்று கருத்தும் இருக்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியில அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய தலைவர்கள் கூட மைக் ஆஃப் பண்ணிட்டு திரைமறைவுல அண்ணாமலைய புகழக்கூடிய பல தலைவர்கள் இன்னைக்கும் எதிர்கட்சி வரிசையில இருக்கிறத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அரசியல் நாகரிகமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக, அரசியல் ரீதியா எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை எதிர்க்கிறாங்களே தவிர, ஆனா அண்ணாமலையை நிச்சயமா ஏத்துக்கக்கூடிய அவரது பேச்சு, அவரது பண்பு, அவரது நடவடிக்கை எல்லாம் பார்த்து வியந்து போன பல தலைவர்கள் இன்னைக்கும் திமுக அதிமுக இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையின் மீது கடுமையா விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, கடந்த காலத்துல இவங்களெல்லாம் வச்சு எப்படி அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து இவங்க கிட்ட வேலை வாங்கினாரோ, அப்பாப்பா நமக்கெல்லாம் கண்கூட இப்பவே கண்ணை சுத்துது கிருகிருன்னு. சாமி, இந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் கடந்த காலத்துல அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாங்க, நம்ம யோசிச்சாவே கண்ணெல்லாம் கிருகிருன்னுங்குது. ஆனா இதெல்லாம் முடிஞ்சு அவரால பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு
வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக ஏன் பண்றாங்க அப்படின்னா, கூடிய தேர்தல் அவங்களுக்கு தேவை எம்எல்ஏ சீட்டு. அதுக்கு கூட்டணி நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை விடணும். அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையா இருக்கணும். இது மட்டும்தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுடைய எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்குது. அதனாலதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பாக்குறோம். பாஜகவின் தொண்டர்களே பல நேரங்கள்ல பாஜக அதிமுகவா மாறி போச்சு, திராவிட பாஜகவா மாறி போச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல பாஜகவின் தொண்டர்கள் பதிவிடுறத எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் கடந்து எப்படி அடுத்து மேற்கொண்டு பாஜக எடுத்து செல்லும், முன்னெடுத்து செல்லும் அப்படிங்கறது எல்லாமே ஒரு $1,000,000 கேள்வியாகவும் இருக்கு. இன்னைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. நல்ல விஷயம்தான். சீட்டெல்லாம் நெருக்கமா இருந்தாதான் பேச முடியும், வாங்க முடியும். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பாஜகவை கடுமையா எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஆபீஸ்க்கு ஹிந்தியில பேர் எழுதிட்டாங்க. ஹிந்தி பேரை ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே எழுதினாங்க. அது குறித்து இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் உட்பட எல்லாருமே கடுமையான விமர்சனம் வைத்தாங்க. அது குறித்து இன்றைய பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாயே துறக்கல. சமூக வலைதளத்தில் கூட ஒரு பதிவும் இல்லை. அப்படி இன்னைக்கு இருக்கிறாரு. ஆனா முதல் ஆளா அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். இன்னைக்கு காங்கிரஸ் கூட பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் கர்நாடகாவில இன்னைக்கு காவேரிக்கு எதிராக மேகதாடுல அணை கட்டுறதுக்கு அறிக்கையை தயார் பண்ணிட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட ஒப்படைச்சும் இருக்காங்க. அது குறித்து இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான விமர்சனங்களும் அறிக்கையும் விடாம கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கும் திமுகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். இதையெல்லாம் இதுதான் பாஜகவின் தொண்டர்கள் அண்ணாமலைய புகழ்றதுக்கு மிக முக்கியமான காரணம். மதுரை கூட சமீபத்துல மோடி வந்தப்போ அதிமுகவின் பொதுச் செயலாளர் கூட்டம் அந்த அளவிற்கு மோடி அவர்கள் பேசல அப்படிங்கிறதா மேடையில் இருந்த தலைவர்களே பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அவர் மேடை பொதுக்கூட்டம் முடிஞ்சு போகும்போது அண்ணாமலை அவர்களிடம் யூ ஆர் ரைட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போனதா ஒரு செய்தி வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் மோடி அவர்கள் யூ ஆர் ரைட் அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எல்லாமே புரியாம அங்க இருந்த தலைவர்கள் குழம்பி போய் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்டிஏவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் மோடி அவர்கள் பார்த்து அண்ணாமலை அவர்களின் கடந்த கால முடிவு தான் சரி அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா கடந்த காலத்துல 18% பாராளுமன்ற தேர்தலில் வாங்கி பல தொகுதிகள்ல அதிமுகவை 3ஆம் இடம் 4ஆம் இடத்திற்கு தள்ளிய பாஜக இன்னைக்கும் அதே கூட்டணியோட வேறொரு சில கட்சிகளை இணைச்சி களத்துல நின்று இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கண்முன் பிரகாசமா இருந்தது. அதையெல்லாம் இன்னைக்கு டெல்லியோட மேலிடத்தினுடைய தவறான ஒரு முடிவால இன்னைக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் பாஜகவோட தொண்டர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் திமுகவை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட திமுக குறித்து எந்த விதமான கடுமையான பிரச்சாரங்கள் வைக்கல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் போறாரு, பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்த ஊழல்களையோ அவர்கள் செய்யக்கூடிய அடாவடிகளையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயுமே அவர் பேசுறது இல்லைங்கிறது தான் நம்ம பாக்குறோம். அவர் திமுக எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு ஒற்றை புள்ளியில் மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு பிரச்சாரத்தை வச்சு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வெற்றி வகை சூட போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கெல்லாம் அவரோட செயல்பாடு அவரோட நடவடிக்கை எல்லாமே பார்க்கும்போது அவர் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விட ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் சேர்த்து பெற்று கட்சியை தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமா இருக்கு. அவர் ஆளுங்கட்சி ஆகணும், முதல்வர் ஆகணுங்கிற எண்ணம் துளியும் இல்லை அப்படிங்கிறது தான் அவரது செயல்பாடு நடவடிக்கையுமே பார்த்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை கடுமையா திமுகவை எதிர்த்து அவரது முகம்
தேர்தலுக்கு நேரத்துல தேர்தல் களத்துல கேம்பெயின் செஞ்சா மட்டும்தான் என்டிஏவிற்கு வாக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பொறுக்க முடியாம தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் தலைவர்களையே தூண்டிவிட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறதான் இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அண்ணாமலை இல்லாத ஒரு என்டிஏ நிச்சயம் தமிழ்நாட்டுல தோல்விதான் தழுவும் அப்படிங்கறதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் இருக்க போகுது. அவரது முகம், அவரது வாய்ஸ் தேர்தல் களத்தில் இருந்தாதான் என்டிஏ வெற்றி வாகை சூடும் அப்படிங்கறதான் கள யதார்த்தமான உண்மையும் கூட. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைய பாராட்டிட்டு போயிருக்காரு. மோடி அவர்கள் கூட ஒரு கூட்டணி ஆட்சி வந்தா அண்ணாமலை அவர்களுக்கு மிக முக்கியமான பதவி காத்துட்டு இருக்கு அப்படின்னு டெல்லியினுடைய வட்டாரங்கள் ஒரு செய்திகள் வருகிறது. விரைவில் பாஜக அதிமுக உண்டான சீட்டு பேரம் முடிஞ்சு விரைவில் தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டும், களத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் எண்ணமாகவும் இருக்கிறது, டெல்லியின் எண்ணமாகவும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் தடை போடக்கூடிய விஷயமாக தான் எடப்பாடியின் செயல்பாடு அமைஞ்சிட்டு இருக்கு. அவர் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேசுவதற்கு குழு அமைக்காம தன்னைத்தானே தலைவர், அனைத்து வேலையும் நானே தான் செய்வேன், எந்த கட்சிக்காரனையும் நம்ப மாட்டேன், நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரது நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு. இன்னமும் குழு அமைக்கல, அவரே தான் நேரடியா பேசிட்டு இருக்காரு. இவர் எப்ப குழு அமைச்சு, எப்ப பேசி, எப்ப சீட்டு பேரத்தை முடிச்சு, எப்ப தொகுதிகள் எல்லாம் கேட்டு வாங்கி, எப்ப தேர்தல் களத்தை சந்திக்க போறாங்கிறது தெரியல. விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்கிறது தகவல்கள் வருகிறது. 11ஆம் தேதி மோடியின் பயணத்திற்கு பிறகு உடனடியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் செய்தியாக நமக்கு வருகிறது. ஆனால் இன்னமும் தொகுதி பங்கீடு முடிக்காம காலம் தாழ்த்தி கொண்டு இருப்பதனால் என்டிஏற்கு இது பலவீனாக தான் முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட. இதையெல்லாம் விரைவில் முடித்து தேர்தல் களத்திற்கு சென்றால் மட்டும்தான் பலமான திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியுங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட. என்ன நடக்குது வரக்கூடிய நாட்கள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.